வணக்கம். இந்தியால மாநிலங்களவை, ராஜ்யசபால மொத்தமா 250 இடங்கள் இருக்குது. ஸோ, அதுல 238 இடங்கள் தேர்தல் வழியா தேர்ந்தெடுக்கப்படுது. ஸோ, அதுல நம்ம அ 6 வருடம் இந்த ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான பதவி ஆண்டுகள் அப்படின்றது 6. ஸோ, அதுல 3ல 1 பங்கு. ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் ஒரு தடவ 3ல 1 பங்கு காலியாகிற மாதிரி அதற்கான தேர்தல் நடக்கிற மாதிரி சிஸ்டம் இருக்குது. ஸோ, அந்த வகையில இந்த வருஷம் மார்ச் மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் ஒரு 70 பிளஸ் இடங்களுக்கான தேர்தல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதுல 10 மாநிலங்கள்ல 37 இடங்களுக்கான தேர்தல் சமீபத்துல நடந்திருக்குது. ஸோ, அதுல பெரும்பாலான இடங்கள் போட்டி இல்லாம வேட்பாளர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒரு சில இடங்கள் ஒரு 11 இடங்களுக்கு தேர்தல் நடந்திருக்குது. ஸோ, அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பீகார்லலாம் பார்த்தோம்னா, காங்கிரஸினுடைய எம்எல்ஏக்கள ரெசார்ட்ல அடைச்சு வச்சிருந்தாங்க அப்படின்ற செய்திகள். அதே மாதிரி காங்கிரஸினுடைய பல எம்எல்ஏக்கள் கிராஸ் வோட், அதாவது எதிர் தரப்பினருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்ற செய்திகள்லாம் பார்த்தோம். ஸோ, இந்த 37 இடங்கள்ல எந்தெந்த மாநிலங்கள்ல எந்தெந்த கட்சியை சேர்ந்தவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. குறிப்பா ரொம்ப டைட்டான ஃபைட் நடந்த ஒடிஷா, பீகார், ஹரியானா இந்த 3 மாநிலங்கள். அதற்கு அப்புறமா மொத்த ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஹரியானால தான் மிகப்பெரிய சர்ச்சைகள்லாம் இருந்தது. பிஜேபியினுடைய எம்எல்ஏஸ் 51 பேரும், காங்கிரஸினுடைய எம்எல்ஏஸ் 37 பேரும், ஐஎன்எல்டி இவர்கள் 2 பேரும் இருக்கிறாங்க. ஸோ, இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மெஜாரிட்டிக்கு ஒரு சீட்டுக்கு 28 ஓட்டு தேவையா இருக்குது. காங்கிரஸ் தரப்புல 37 எம்எல்ஏக்கள் இருந்தாலும், காங்கிரஸுக்கு விழுந்தது வெறும் 28 ஓட்டுக்கள் தான். 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கிராஸ் ஓட்டு போட்டாங்க. 2 ஐஎன்எல்டி எம்எல்ஏக்கள் ஓட்டு போட வரல. ஸோ, இதுல 5 ஓட்டு ரிஜெக்ட் ஆயிருச்சு. அதுல 1 பிஜேபியினுடைய ஓட்டு, 4 காங்கிரஸ் எம்எல்ஏக்களினுடைய ஓட்டு ரிஜெக்ட் ஆயிருச்சு. 28 வாக்குகள் தேவை ஒரு சீட்டுக்கு. மொத்தமா காங்கிரஸ் தரப்புல இருந்து ஹரியானால 28 ஓட்டுகள் தான் விழுந்திருந்தது. ஸோ, 9 எம்எல்ஏக்கள் ஒண்ணு அவர்களினுடைய வாக்கு ரிஜெக்ட் ஆயிருக்குது. இன்னொன்னு கிராஸ் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது. இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அண்ட் அடுத்தது பீகார். பீகார பொறுத்த மட்டும் 5 இடங்கள்லயும் என்டிஏ ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒடிஷாவை பொறுத்த மட்டும் 2 இடங்கள்ல பிஜேபியும், ஒரு இடத்துல பிஜு ஜனதா தளமும் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ, நம்ம ஓவராலா 37 இடங்கள் மாநிலம் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, மகாராஷ்டிரால 7 இடங்கள், 6 இடங்கள்ல என்டிஏ, ஒரு இடங்கள்ல என்சிபி, சரத் பவாரினுடைய என்சிபி ஜெயிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல 6 இடங்கள், 2 இடங்கள்ல திமுக, ஒரு இடத்துல காங்கிரஸ், ஒரு இடத்துல டிஎம்டிகே, தேமுதிக, ஒரு இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி, ஒரு இடத்துல அதிமுக. வெஸ்ட் பெங்கால்ல 5 இடங்கள், 4 இடங்கள்ல திரிணாமுல் காங்கிரஸ், ஒரு இடத்துல பிஜேபி. பீகார்ல 5 இடங்கள், 5 இடங்கள்லயும் என்டிஏ. ஒடிஷால 4 இடங்கள், 3 இடத்துல என்டிஏ, ஒரு இடத்துல பிஜு ஜனதா தளம். அசாம்ல 3 இடங்கள், 3 இடங்கள்லயும் என்டிஏ. சத்தீஸ்கர்ல 2 இடங்கள், ஒரு இடத்துல பிஜேபி, ஒரு இடத்துல காங்கிரஸ். தெலுங்கானால 2 இடங்கள், 2 இடங்களையும் காங்கிரஸ். இமாச்சல பிரதேசத்துல 1 இடம், ஒரு இடத்துல காங்கிரஸ். ஹரியானால 2 இடம், ஒரு இடம் பிஜேபி, இன்னொரு இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க. நம்ம ஓவராலா 37 இடத்துல நம்ம பார்த்தோம்னா, 22 இடத்துல என்டிஏவும், 14 இடத்துல இந்திய அலையன்ஸும், ஒரு இடத்துல பிஜு ஜனதா தளமும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ, இதுதான் 37 இடங்களுக்கான ராஜ்யசபா தேர்தல் சமீபத்துல நடந்தது. அதனுடைய முடிவுகள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.